அனைவருக்கும் வணக்கம். ஜாதக பலன் எப்படி எழுதப்பட்டது என்பது தொடர்பாக இந்த எண்கணிதம் மூலம் சொல்லிக் கொண்டு வருகின்றேன். இதை வார்த்தை அடிப்படையில் உறுதி செய்து சொல்லிக் கொண்டு வருகின்றேன். இந்த எண்கணிதம் ஜாதக பலன் எப்படி எழுதப்பட்டது என்பதெல்லாம் இந்த எண்கணிதம் எடுத்து காட்டுகின்றது. ஆனால் இன்று வார்த்தை அடிப்படையில் கெட்டிக்காரனுக்கு எண்கணிதம் 4, 2, 6, 7, 8, 3, 6 எல்லாம் கூட்டினாக்க 36. அதோடைய விதி என்கிறது 9. கெட்டிக்காரனுடைய விதி எண் 9. அது மேஷத்திலிருந்து 9வது வீடு தனுசு வரை சொல்லப்படுகிறது. அந்த கெட்டிக்காரன் 9வது விதி எண்ணில் வருகிறது. 9ஆம் இடத்தில் சுபக்கிரகங்கள் 9வது விதி நல்ல இடத்துக்கு கொண்டிருந்தாலும் அது நல்ல பலனையே கொடுக்கப்படும் என்பதை வலியுறுத்துகிறது கெட்டிக்காரன். அடுத்ததாக இழந்தவன் என்ற சொல்லுக்கு விதியின் 4. அப்போ இழந்தவனுக்கு எண்கணிதம் 2, 6, 5, 7, 5, 6 எல்லாம் கூட்டாக்க 31. அதனுடைய விதி என்கிறது 4. அப்போ இழந்தவனுடைய விதியின் 4. அப்போ 4ஆம் இடம் என்பது இழந்தவனை குறிப்பிட்டு வருகிறது. 4ஆம் இடத்தில் சுபக்கிரகமோ பாவக்கிரகம் சம்பந்தப்பட்டால் அது 4ஆம் இடத்திலே பாவக்கிரகங்கள் அதிகமாக இருந்தால் பலன் குறைவதான். அதனால் 4ஆம் இடம் இழந்தவனை குறிப்பிடுது. அது ஒரு சுகஸ்தானத்தில் நம்பர் தான். ஆனால் அந்த சுகஸ்தானத்தில் பல கெட்ட கிரகம் இருந்துவிட்டால் அவருடைய வாழ்க்கையில் நிம்மதி ஏற்ற வாழ்க்கையாகத்தான் இருக்கும். ஆகையால் இழந்தவருடைய விதியின் 4. அடுத்ததாக சலவைக்கு 3 எழுத்து 3, 4, 9 இதெல்லாம் கூட்டாக்க 16. அதனுடைய விதி என்கிறது 7. சலவையோட விதியின் 7. அப்போ அந்த சலவைக்காரனுடைய விதியின் 7. அது 7ஆம் இடத்து பலனாக வருகின்றது. தூய்மையை குறிக்கின்றது. 7ஆம் இடம் அற்புதமான இடம். ஆதரவு, ஒத்துழைப்புகள், கலத்திரஸ்தானம், திருமணம் என்ற ஒரு வார்த்தைகளுக்கு அந்த 7வது எண்களிலும் சொல்லப்படுகிறது. சலவையுடைய விதியின் 7. அடுத்ததாக சலுன் என்ற ஒரு வார்த்தைக்கு 3 எழுத்துக்கள். அந்த 3 எழுத்துக்கும் உண்டான எண்கணிதம் 3, 4, 6 எல்லாம் கூட்டினாக்கா 13. அதனுடைய விதி என்கிறது 4. சலூன் கடைக்கு சலூனுக்கு 4வது விதி எண்ணில் வருகிறது. அப்போ சலூன் 4வது விதி எண்ணில் வருவதால் அவை நல்ல இடமாகத்தான் வருகிறது. அதனால் சலவைக்கு 7ம் சலூன் 4வது விதி எண்ணும் குறிப்பிட்டு வருகிறது. அடுத்ததாக அரிச்சுவடிக்கு 6 எழுத்துக்கள். அந்த 6 எழுத்துக்கு உண்டான எண்கணிதம் 1, 4, 9, 5, 5, 6 எல்லாம் கூட்டாக்க 30. அதனுடைய விதி என்கிறது 3. அரிச்சுவடிக்கு விதி எண் 3ஐ குறிக்கிறது. எல்லா கணக்கு வழக்குகளையும் எல்லா வாய்ப்பாடும் பெருக்கல், கூட்டல், கழித்தல், வகுத்தல் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கூடியது. ஆனால் அனைத்து வாய்ப்பாடும் எழுத்துகளும் அரிச்சுவடியில் இருக்கின்றது. அரிச்சுவடிங்கிறது வாய்ப்பாடு தான். அந்த அரிச்சுவடி ஒரு ஓலை சுவடியாக வைத்துக் கொள்ளலாம். அரிச்சுவடி என்பது வெவ்வேறு வகையாகவும் அதை சொல்லலாம். பிரம்மன்கள் எழுதப்பட்ட சுவடிகளும் அரிச்சுவடி என்று சொல்லலாம். ஆனால் அரிச்சுவடி என்பது நமது கண்ணுக்கு இன்றைக்கு வாய்ப்பாடு தான். அந்த அரிச்சுவடி விதி எண் 3. இந்த எண்கணிதத்துக்கும் அரிச்சுவடி என்று சொல்லலாம். ஆனால் பிரம்மாக்கள் எழுதக்கூடியதும் அரிச்சுவடி தான். இந்த எண்கணிதமும் அரிச்சுவடி தான். ஆனால் வார்த்தை அடிப்படையில் நான் உருவாக்கப்பட்டது. இது புதிய முறையில் உருவாக்கப்பட்டு இதை நான் ஆய்வு செய்து இந்த யூடியூப் சேனல் மூலமாக சொல்லிக் கொண்டு வருகின்றேன். ஷார்ட்டிலையும் போடுகிறேன். ஆதரவு கொடுக்க வேண்டும். வீடியோக்களையும் போடுகின்றேன். ஆதரவு கொடுக்க வேண்டும் என்பதை நான் திருஞான ஜோதிடரை கேட்டுக்கொள்கிறேன். அடுத்ததாக கொடிமின்னலுக்கு 6 எழுத்துக்கள். அந்த 6 எழுத்துக்கு உண்டான எண்கணிதம் 3, 6, 2, 6, 9, 1 இதெல்லாம் கூட்டாக்க 27. அதோடைய விதி என்கிறது 9. அப்போ கொடிமின்னல் 9 கிரகத்துக்கும் 9 கிரகத்து கண்ணிலேயும் அது படக்கூடியது. கொடிமின்னல் 9 கிரகத்தின் கண்களிலும், மக்களுடைய கண்களிலும், இனப்பெருக்கத்துடைய கண்களிலும், அனைத்து ஜீவராசி கண்களிலும் கொடிமின்னல் மின்னும்போது படுகிறது. அது எல்லாத்துக்கும் தெரியும்.
ஒரு மின்னல் வந்தாக்க அது கொடி மின்னலாக மாறும். அதுதான் கொடி மின்னல். கொடி மின்னல்ங்கிறது ரொம்ப பெருசு இல்லை. கொடி மின்னல் வந்து மேலே அடித்தாக்க கீழே நம்ம பூமி வரை நம்ம கண் வரை பாயும், கண்ணுக்குள்ளே போகிற மாதிரியே இருக்கும். அதான் கொடி மின்னல். கொடி மின்னல் வந்து 9 கிரகத்துக்கும் சம்மந்தப்பட்டது. 9 கிரகங்களும் அவைகளை இயக்கப்பட்டு வருகிறது. அதனால் 9 கிரகத்துக்கும் அந்த கொடி மின்னல் தெரிய வரும், மக்களுக்கும் தெரிய வரும், விஞ்ஞானத்துக்கும் தெரிய வரும். அல்லாஹ் தேவதைகளுக்கு, அல்லாஹ் ஜீவராசிகளுக்கும் கொடி மின்னலை பற்றி நன்கு தெரியும். ஆனால் நம்ம உணர்வு போல் மற்ற ஜீவராசிகளும் உணரும். கொடி மின்னலை பற்றி ஜீவராசியிலும் உணரும். மரம், செடி, கொடிகள் எல்லாம் அனைத்துமே உணரக்கூடிய சக்தி. அதான் கொடி மின்னல். அது வந்து இடி மின்னல்னு சொல்லுவாங்க. கொடி மின்னலுக்கு தனியாக நான் இதை கொடி மின்னல்னு போட்டு அதனுடைய விதியின் 9ஆக சொல்லப்பட்டு வருகின்றேன். ஆனால் கொடி மின்னல் என்பது ஆபத்துடையது இல்லை, அது நல்லாகத்தான் இருக்கும். அத்தோடு இடி வந்தால் தான் பயத்தை கொடுக்கும். கொடி மின்னலால் வந்து கண்ணை பறிக்கிற மாதிரி இருக்கும், அவ்வளோதான். வேறு ஒன்றும் செய்யாது. கண்ணில் வந்து நுழைகிற மாதிரி இருக்கும். கண்ணுக்குள்ளே போட்டு நுழைஞ்சி அதுவும் நமக்கு ஒரு ஞானத்தை தான் ஏற்படுத்தும். அதனால் அடுத்ததாக கொத்தரங்காய். கொத்தரங்காய்க்கு வந்து எண்கணிதம் 3, 4, 7, 3, 8, 8, 8 எல்லாம் கூட்டினாங்க 41. அதோடைய விதி என்கிறது 5. அப்போ கொத்தரங்காய் வந்து 5ஆம் இடத்தின் பலனாக வருகிறது. அப்போ கொத்தரங்காய் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் வருகிறது, பஞ்சமாதி ஸ்தானத்தில் வருகிறது. அந்த கொத்தரங்காய்ங்கிறது பஞ்சபூதங்களையும் அறியக்கூடிய சக்தி தான். அதனால தான் அது நீட்டாகவே இருக்குது. அதனால் அந்த கொத்தரங்காயுடைய விதியின் 5. அப்போ வந்து கொத்தரங்காய் சாப்பிட்டாக்க நல்ல ஒரு உடலுக்கு நல்ல ஒரு ஊட்டச்சத்துக்களை கொடுக்கும். ஊட்டச்சத்து நமக்கு இல்லாவிட்டாலும் நல்ல இங்கே ஒரு ஞானங்களை ஏற்படுத்தும், புத்திகளை ஏற்படுத்தும், அறிவுகளை ஏற்படுத்தும். கொத்தரங்காய் சாப்பிட்டாலே நமக்கு வந்து குழந்தை புத்திர பாக்கியெல்லாம் ஏற்படும் என்பதை இந்த எண்கணிதம் மூலமாக சொல்லப்பட்டு வருகின்றேன். கொத்தரங்காய் வந்து எல்லாமே வெறுத்துருவாங்க, அதை நல்லா இருக்காதுன்னு. அது முறையாக சமைத்து வறுவலாக சாப்பிட்டாக்க நல்லாயிருக்கும். அதுக்குரிய வத்த குழம்பு வச்சு சாப்பிட்டாக்க ரொம்ப அமோகமாக இருக்கும், அற்புதமாக இருக்கும். அதனால் கொத்தரங்காய் விதியின் 5. வெண்டைக்காய் வந்து வெண்டைக்காய்க்கு எண்கணிதம் 8, 3, 6, 7, 8, 8 இதெல்லாம் கூட்டினாக்க 46. அதோடைய விதி 40. அதோடைய விதி என்கிறது 4. அப்போ வந்து வெண்டைக்காயோடைய விதியின் 4. வெண்டைக்காயெல்லாம் அது ஒரு கொழுப்பு சத்து போல தான் இருக்கும், அது ஒரு நீருடைய சத்தாக இருக்கும். ஆனால் வெண்டைக்காய் என்பது 4ஆம் இடத்து பண்ணாக வருகிறது. அது ஒரு தோஷமான கிரகம்தான். ஆனால் வெண்டைக்காய் வந்து அது சமைக்கிறபடி சமைத்தாக்க நல்லா உணவுக்கு வாய்க்கு ருசியாக இருக்கும். ஆனால் வெண்டைக்காயுடைய விதியின் 4. அடுத்ததாக செக்குக்கு வந்து 3 எழுத்துக்கள். அந்த 3 எழுத்துக்கு உண்டான எண்கணிதம் 6, 7, 3 எல்லாம் கூட்டாக்க 16. அதோடைய விதி என்கிறது 7. செக்குக்கு 3 எழுத்துக்கள். அதோடைய விதி என்கிறது 7. செக்கெல்லாம் அந்த காலத்தில் செஞ்சாங்க. 2 மாடு கட்டி ஒரு அச்சு வச்சு அதில் வந்து முத்து, அதில் வந்து கொட்டை முத்து, கடலை, எள் எல்லாமே ஆட்டுவாங்க, மாட்டு சுற்றிடுவாங்க. செக்குனால தான் எல்லாமும் அனைத்து பயன்களும் ஏற்பட்டது. எண்ணெய் ஆட்டுவது அனைத்து பொருளாதாரமும் செக்கு மூலமாகத்தான் நடந்தது. ஆனால் 2 மாட்டை வச்சு செக்கு சுற்றுவாங்க. அப்போ செக்கு சுற்றும்போது ஒரு பக்கம் கீழ் பக்கமாக எண்ணெயுடையும் நல்ல ஒரு தூய்மையான எண்ணெயாக இருந்தது. இப்போ அந்த செக்கே வந்து மிஷினில் ஓடுற மாதிரி இருக்குது, மோட்டாரில் ஓடுற மாதிரி இருக்குது. செக்குலாம் விஞ்ஞான அடிப்படையில் நடக்குது. அதுவும் ஒரு நல்ல ஒரு முறை தான். மாடு இருக்கிறத விட ஒரு மோட்டார் வச்சு அது ஒரு இன்ஜின், அதனால் செக்கு இன்ஜின் மூலமாக செயல்படுகிறது. ரொம்ப நல்லது தான். அது வந்து 7ஆம் இடத்து பலனாக வருகிறது செக்கு. அந்த செக்கு தான் இங்கே ரைஸ் மில்லு, அதுக்கு பேர் ரைஸ் மில்லு, எண்ணெய் மில்லு, அதெல்லாம் பேர். ஆனால் நான் இது வந்து வார்த்தை அடிப்படையில் சொல்லி கொண்டு வருகின்றேன். திருஞான சம்பந்த ஜோதிடர், அரியலூர் மாவட்டம், அரியலூர் வட்டம், அரியலூர் நகரம். அதனால் தமிழ் என்று வள்ளுவர். நன்றி, வணக்கம்.